அமெரிக்கா நாடு வந்து நம்முடைய இந்தியனுடைய தயாரிப்புகளுக்கு 50% வரி விதிச்சதுனால ஏற்றுமதி வணிகம் மிகப்பெரிய அளவுக்கு இங்கே திருப்பூரில் பாதிச்சிருக்கு. இதே மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து தூத்துக்குடியில் வஉசி வந்து அந்த சுதேசிக்கு விதை போட்டது தமிழ்நாட்டில் அவர் தான் சொல்லலாம். அவரே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு கப்பல் வாங்கி தூத்துக்குடி டு கொழும்புக்கு விடுறாரு. அதுக்கு போகிற சார்ஜ் 2 ரூபா வைக்கிறாரு. இதை பார்த்து ஆங்கிலேய கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே வந்து அவங்க ஒரு கப்பல் விட்டு 1 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உடனே மக்கள் எல்லாம் அதுக்கு போயிடுறாங்க. இவர் 1 ரூபா பண்ணுறாரு. அவங்க அதில் மது, சூது இப்படி எல்லாம் டான்ஸு எல்லாம் போட்டு மக்களை கவர்ந்து ஆங்கிலேயருடைய கப்பலுக்கே போகிற மாதிரி பண்ணிடுறாங்க. வஉ சிதம்பரனுடைய கப்பல் வந்து மிகப்பெரிய நஷ்டமடைஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டார். அதனால் வந்து வஉசி கப்பலுக்கு நாம் ஆதரவு கொடுக்காது போனதுனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. இன்றைக்கி நாம் எல்லாம் படிச்சிருக்கோம், உலகத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். இதையெல்லாம் இந்த இளைய தலைமுறை நல்லா புரிஞ்சுட்டு நீங்கள் எல்லோருமே இந்த தீபாவளிக்கு மட்டும் இல்லை, எந்த விசேஷமாக இருந்தாலுமே வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயுமே இந்தியனுடைய பொருளாதாரத்துக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு செலவிடுங்க. வாழ்க வளமுடன்.